ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரே அப்டேட் மலைகளா பொழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் வந்து பேசி முடித்தோம் விடாமுயற்சியும் குட் பேடர்களையும். அதை தொடர்ந்து இப்போ வந்து ஸ்பார்க் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இது ரிலீஸ் ஆக போகுதுன்னு வந்து ஏற்கனவே முன்னாடியே தெரியும். ஏற்கனவே அர்ச்சனாக்கள் பற்றி ட்விட்டரில் ஃபைட் போட்டுட்டு இருந்தாங்க. வெங்கட் பிரபு தான் தரேன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ப்ரோமோ விட்டாரு. இன்னைக்கு பாட்டு வந்துருச்சு. என்னன்னா இதுக்கு முன்னாடியே 2 பாட்டு வந்துருச்சு. அது வந்து கொஞ்சம் இதாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சின்ன சின்ன கண்கள் வந்து எதிர்பார்த்ததையும் தாண்டி ஒரு ஹிட்டை வந்து அடைச்சிருச்சு. இப்போ இந்த 3rd சிங்கிள் ப்ரோமோ கேட்டதுல இருந்து ஆஹா மியூசிக் டிஃப்ரெண்டா இருக்கு, பாடல் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த டக்குன்னு இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோல போட்ட பீட்ல இருந்து ஆரம்பிக்க போகுதுன்ட்டு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டுல வரவே இல்லை. ஏன்னா வேற ஏதாவது பாட்டை போட்டோமா மாத்தி கீத்தி போட்டோமான்னு தேடி பாக்குறேன். இல்ல அந்த பாட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தூக்கி கடைசியில போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து எதிர்பார்த்தியா, நான் கடைசியில வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்தாரு. இந்த பாட்டு வந்து இவரோட வாய்ஸ்ல வருது, அவரோட வாய்ஸ்ல வருதுன்னு நிறைய ட்விட்டர்ல ஃபேன் சண்டைகள் போயிட்டு இருந்த மத்தியில நானே இறங்கி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே பாடி இருக்கிறாரு. ஏற்கனவே கங்கை அமரன் பல பேட்டிகள்ல சொன்ன மாதிரி அவரே தான் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாரு. குத்து பாட்டுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எந்த விதத்திலுமே எனக்கு அது குத்தா ஃபீல் ஆகல. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுல வந்து யார் வரப்போறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் போதே ப்ரோமோலயோ அந்த போஸ்டர்லயும் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த வண்டி ஓட்டிட்டு ஒரு சீன் வரும்ல, அதுல பின்னாடி உட்காந்துருக்கிற விஜய் தான் வரப்போறாரு அப்படின்றது அதுலயே கிளாரிஃபை ஆயிருச்சு. அதுதான் இந்த டிஐஜிங்லாம் பண்ண ஒரு விஜய். இந்த பாட்டுல பார்க்கும்போது பண்ணது நல்லா இருக்கு. அந்த டிஏஜிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் விஜய் சாரை மிஸ் பண்ணுறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பாட்டில் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே அது எனக்கு விஜய் சாராக ஃபீல் ஆகலை. ஏன் ஃபீல் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் சார் வந்து அந்த கெட்டப் சேஞ்ச் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். மாஸ்டர்லையுமே வந்து ஒரு ட்ரிம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. இன்னும் நிறையா படங்களில் வந்து அவர் வந்து தான் வெயிட்டை குறைச்சிக்கிட்டு இந்த டபுள் ஆக்டிங்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இப்பயுமே வந்து அவர் பல இடங்களில் இந்த கேரளா சைடு அங்கங்கன்னு சொல்லி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அங்கேயுமே வந்து நமக்கு டிஃப்ரெண்டா தான் தெரிஞ்சாரு. ஏன்னா அவரே வந்து இப்ப அவருக்கு என்னதான் வயசா இருந்தாலும் அவரே எங்கா தெரியறதுனால அவரே ட்ரிம் பண்ணி அவரே அந்த லுக்ல நடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது. இந்த டேஜிங்ல விஜய் சாருக்கான வயசு என்ன அப்படின்றது வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. எவ்வளவு வச்சிருக்காங்கன்றதும் நமக்கு தெரியல. எந்த இடத்துலயுமே வந்து விஜய் சாரை பார்க்க முடியலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு உண்டாகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி பாட்டுல பல விஷயங்கள் வந்து எனக்கு தென்பட்டுச்சு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி அனிருத் அவர்கள் வந்து விஜய் சாருக்கு மியூசிக் பண்ணும்போது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மியூசிக்கா இருக்கு, ஏன்னா லிரிக்ஸ் மட்டும் மாத்தி போடுறாங்க, இவர் எதையா காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இருக்கு. இப்ப என்னன்னா யுவன் சாரும் அதே தான் பண்ணியிருக்காரோன்னு ஒரு டவுட் வருது. எங்கேயோ கேட்ட ஒரு மியூசிக்கு திடீர்னு மாநாடுலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் வந்து மங்காத்தால இருந்து நைஸா ஒரு பிட்டு மாதிரி இருக்கு. லிரிக்ஸும் எனக்கு அவ்வளோ பவரா எனக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல அப்படி தெரியல. அதையும் தாண்டி இந்த இடத்துல வந்து அனிருத்தை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் கொடுத்த விஜய் சாருக்கான அந்த முதல் பாடல் அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம எல்லார் மனசுலுமே நிக்குது அப்படின்னே சொல்லலாம். அரபிக் குத்தே ஃபர்ஸ்ட் வரும்போது என்னடா பாட்டு என்னடா லிரிக்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் அடுத்து போக போக ஒரு வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் ஆகி ஒரு பேன் வேர்ல்டு பாட்டா அது வந்து மாறிச்சு. இப்ப இந்த பாடல் வந்திருக்கு. இதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல கூட மாறலாம். அது ஆண்டவன் கையில தான் இருக்கு தம்பி. அடுத்து மீனாட்சி சௌத்ரி இந்த பாட்டுல வராங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து கோரியோகிராஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா, பாடல்கள்ல 1-2 இடத்துல தான் காட்டுறாங்க. அதுவும் ஓரளவுக்கு பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு பிடிக்கும், அது ஒரு மாதிரி ஆடுறாங்க, அது சரியா எனக்கு சொல்ல தெரியல, விட்டுருங்க. அது மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. சரி ரைட்டு, அது ஒரு கோரியோகிராஃப் வந்து தனியா வச்சிடலாம். அடுத்து இந்த லிரிக்கல் வீடியோ எடிட்டிங்னு ஒன்று இருக்கு. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்கன்றது அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா வந்து ஒரு இடத்துலையும் அந்த ஃபோட்டோஸ் வர விஷயமா இருக்கட்டும், இன்னொன்று அந்த செட்டு அந்த அனிமேஷன்லாம் பண்ண விஷயங்களா இருக்கலாம், அது அந்த அளவுக்கு அவர் ஒர்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. பார்க்கும்போது விஷுவல் ட்ரீட்டாக இருக்கு. அவ்வளோதான். இந்த பாட்டை பற்றி பேசணும்னா பெருசாக எனக்கு இன்னும் அது கனெக்ட் ஆகலை. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கோம். இன்னும் போக போக தான் அதோட டீட்டெயிலிங்லாம் நம்ம பேச முடியும். இன்னும் அதை பற்றி சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அது பரவி இருக்கு அப்படின்றத வந்து அடுத்தது தான் பார்க்க முடியும். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஜய் சார் பாடல் வருது, ஒரு 4-5 படம் வச்சுங்களேன், ஓடின படம் ஓடாத படம் எதனாலும் வச்சுங்க, ஒரு விஜய் சார் படம் வருது, அதுக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது அப்படின்னா ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போனாலே அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த பாட்டு தான் ஓடும். அவரை பற்றின நியூஸ் தான் போகும். இந்த போஸ்டர் வந்துச்சு, அந்த பாடல் வந்துச்சு, இந்த பாடலில் இது நல்லா இருந்துச்சு, அந்த பாடலில் உள்ள டீட்டெயிலிங்லாம் கண்டுபிடிச்சு அதை வைரல் ஆக்கிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே கோட்டுக்கு நடக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ அப்டேட்ஸ் விடுறாங்க, அவ்வளோ பாடல்கள் விடுறாங்க, அடுத்து ட்ரெய்லரே வரப்போகுது. இன்னுமே வந்து கோட்டை பற்றின எந்த ஒரு
ட்ரெண்டிங்கான விஷயமும் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக போக மாட்டேங்குது. அவரோட பிறந்த நாள் வந்தாலோ இல்லை அதை பற்றின அப்டேட் வரப்போது மட்டும்தான் கோட் அப்படின்றத ட்ரெண்டிங்கில் பார்க்க முடியுது. வேற எந்த இடத்துலையுமே வந்து பார்க்க முடியல. இப்படி அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு படத்தை வந்து கண்டும் காணாத மாதிரி இருக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது. அது வந்து யுவன் சாரோட சாங்ஸ்னாலயா இல்லை கோபி பிரசன்னா அவரோட அந்த போஸ்டர்ஸ்னாலயா அப்படின்றது தெரியல. ஆனால் அது கொஞ்சம் அந்த அப்டேட்டையும் தாண்டி அதை வந்து பெருசா யாரும் கண்டுக்காத மாதிரி தான் இப்போதைக்கு அந்த படம் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் அவர் வந்து ட்ரெய்லர் மூலியமா என்ன சொல்ல வராரோ அதை பார்த்துட்டு தான் இன்னும் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போக போக இந்த பாடல் எப்படி வரப்போகுது அப்படின்றது வந்து லேட்டரா நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் உங்களை வந்து நான் விடைபெறேன். ஓகே டாடா, பை பை.